வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் சிஎம் பங்க் ரிங்குள்ள வராரு. உள்ள வந்து சிஎம் பங்க் ஒரு ஷாக்கு தான். மைக் எடுத்து அவரே சொல்றாரு, நான் போன வாரத்துக்கு அப்புறம் நான் இப்ப உள்ள வரும்போது எல்லாம் பூ பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பட் பரவாயில்லையா, நிறைய பேர் சேர் பண்றீங்களே, எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்றாரு. நான் போன வாரம் சொன்ன சில வார்த்தைகள் ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருந்துச்சு, எனக்கு அது தெரியும். பட் இது வரைக்கும் இத்தனை வருஷமா ரோமன் ரெயின்ஸ் என்ன பர்சனலா ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? சரி, என்னதான் ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணல, சரி பரவாயில்ல விடுங்க. பட் அவன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் இந்த கிரௌட கூட ரெஸ்பெக்ட் பண்ணல. அதனாலதான் இந்த வாரம் அவங்க இந்த ரிங்கு கூட வர கிடையாது. சரி, சிஎம் பங்க் என்ன ஒரு பர்சனா அவன் மதிக்க வேணாம். இந்த ராவோட சாம்பியன் நான். சோ அந்த சாம்பியன்ஷிப்புக்காகவாச்சும் அவன் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பிகாஸ் ஒருத்தங்கிட்ட அந்த சாம்பியன்ஷிப் இருக்குன்னா அவன் தான் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட்னு அர்த்தம். அந்த டைம் லைன்ல அவன் தான் பெஸ்ட்னு ஒவ்வொரு டைமும் ப்ரூவ் பண்றதுக்காக அந்த பெல்ட்டை டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் போட்டுட்டே இருப்பான். அதுதான் ஒவ்வொரு டைமும் அவன் மேல இருக்கிற ரெஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த பெல்ட்டோட ரெஸ்பெக்டையும் மேல மேல கொண்டு வரும். ஆனா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இப்ப நான் போட்டிருக்க இந்த பெல்ட் ரோமன் ரெயின்ஸ் ஒரு சாம்பியனா ப்ராப்பரா இல்லைங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பெல்ட் தான் இது. அவன் சாம்பியனா இருக்கும்போது என்ன பண்ணா, பாதி இல்ல முக்காவாசி நாள் காணாம போயிருவான். ரேரா தான் அப்பியரன்ஸ் கொடுப்பான். அந்த மேட்ச் ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்ண மாட்டான். அடியால வச்சு எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிருவான். சோ அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிட்ட பெல்ட் மாட்டிக்கிச்சு. அதனாலதான் இன்னொரு பெல்ட் வேணுமேங்கிறதுக்காக கிரியேட் பண்ண பெல்ட் தான் இது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். நம்ம 5K கிராஸ் பண்ணி இப்ப 10K நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் மீன்ஸ் a lot to me. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சோ நான் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெல்ட்டோட ரெஸ்பெக்ட் எப்படியாச்சும் மேல கொண்டு வரணும். ஒவ்வொரு டைமும் நான் உயிரை கொடுத்து போராடி ஒவ்வொரு மேட்ச் நான் பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். சோ ஒரு விஷயத்தை ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சிஎம் பங்க் சாம்பியனா இருக்கும்போது என் கூட ஆப்போனண்டா வந்து நிக்கிறீனா, இன்றிங்லயும் உன் ஸ்கில்லை நீ இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ப்ரோமோலயும் உன்னோட ஸ்கில்லை நீ இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லைனா உன்னை மொத்தமா வலிச்சு சாப்பிட்டு போயிருவேன்னு நக்கல் பண்றாரு. இப்படி சிஎம் பங்க் பேசிட்டு இருக்கும்போது டீம் ஊசோ உள்ள வராங்க. ஜே ஊசோ ஒரு ஹாட் ஹெட் தான். சோ மைக்க பிடிச்சு நீ போன வாரம் பேசினது தப்பு, மன்னிப்பு கேளுன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. சோ நமக்கு தெரியும் ஜே யூசோ எப்பயுமே லூஸ் மாதிரி வளரிட்டு இருப்பான்னு. ஜிம்மி யூசோ அவங்ககிட்ட மைக்க பிடிங்கி அவர் ஒரு தெளிவான ஆக்சுவல் ப்ரோமோ கட் பண்ணாரு. ஆக்சுவலா ஜிம்மி யூசோ பேசின அந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சிஎம் பங்க் உன்ன ஒரு பர்சனா நான் மதிக்கிறேன், அதே மாதிரி ப்ரொஃபஷனலாவும் நான் உன்னை மதிக்கிறேன். ஏன்னா நீ மத்தவங்கள மாதிரி முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேச மாட்டேன். உன் மனசுல என்ன இருக்கோ அதான் நீ ஸ்ட்ரைட்டா பேசுவ. எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் சீட் பண்ணி அந்த விஷயத்தை நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். சோ உன் மேல தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் நீ போன வாரம் பேசின விதம் அந்த ரெஸ்பெக்ட மொத்தமாவே கீழே இறக்கிருச்சு. ஏன்னா போன வாரம் சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் இந்த ரெஸ்ல்மேனியால தோக்கடிச்சு தான் அப்பா பக்கத்திலேயே புதைச்சிருவேன்னு சொன்னாரு. ரோமன் ரெயின்ஸோட அப்பா ஆல்ரெடி இறந்துட்டாரு. சோ இறந்து போன ஒரு மனுஷனை பத்தி பேசினதான் இங்க பிரச்சனையா இவங்க பில்டப் பண்றாங்க. நீ ரோமன் ரெயின்ஸை பத்தி என்ன வேணா பேசி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஃபேமிலி பத்தி நீ பேசினது ரொம்பவே தப்பு. எங்களுக்கு எங்க ஃபேமிலி தான் எல்லாமே. நீ உயிரோடு இருக்கிறவங்களை பேசுறது கூட வேற. பட் செத்து ஒரு மனுஷன் ஆன்மாவை கீழே இருக்கும்போது அவரை பத்தி நீ மென்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. சோ நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ரெண்டு உசவுமே டிமாண்ட் பண்றாங்க. உடனே சிஎம் பங்க் சொல்றாரு, சரி கண்ணுங்களா, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், முதல்ல அது புரிஞ்சுக்கங்க. உங்க அங்கிளை நான் வேணுனே தப்பா பேசல. உன் அங்கிள் கூட எனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் சின்ன வயசுல இந்த இண்டஸ்ட்ரியில ட்ரெயின் ஆயிட்டு இருக்கும் போது நிறைய டைம் நான் தங்கறக்கு இடம் இல்லாம நடு ரோட்ல நின்றுருக்கேன். அப்ப இந்த ஆஃபா சீக்கா தான் என்னை எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்து ரூம் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்ன டைம்ல அவங்க நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அவங்களுக்கு என்னோட மரியாதை என்னைக்குமே இருக்கு. நான் சின்ன பையனாவே இருந்தாலும் என்ன அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ண குடும்பம் இது. சோ இந்த குடும்பத்தையும் நான் மதிக்கிறேன், அந்த மனுஷனையும் நான் மதிக்கிறேன். பட் இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளை நான் மதிக்கவே கிடையாது. அதுதான் ரோமன் ரெயின்ஸ். உங்களுக்கு என்ன இப்ப நான் சாரி கேட்கணுமா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு புரியவே கிடையாது. இதே மாதிரிதான் ரோமன் ரெயின்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி கோடி ரோட்ஸோட அப்பா டஸ்டி ரோட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய மரியாதைக்கு உண்டான ஆள் டஸ்டி ரோட்ஸ், அவரையே அவன் கேவலமா தான் பேசினான். அதுக்காக யாரு வந்து மன்னிப்பு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் கேட்க கிடையாது. சரி அவ்வளவு விடுங்க. உங்க 2 பேர்த்தையுமே ரோமன் ரெயின்ஸ் தன்னோட சுயநலத்துக்காக எவ்வளவு கேவலமா மெனிபுலேட் பண்ணிருக்கான், எவ்வளவு கேவலமா அபியூஸ் பண்ணிருக்கான். என்னைக்காச்சும் உங்ககிட்ட அவன் மன்னிப்பு கேட்டிருக்கானா? கடைசியா ஒவ்வொரு பாயிண்ட்டும் சிஎம் பங்க் சொல்லி சாரிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி உங்களுக்கு குத்தி காட்டுறாரு. இந்த ரோமன் ரெயின்ஸ் உங்க குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் மதிச்சது கிடையாது. ஒவ்வொரு டைமும் உங்களை மெனிபுலேட் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணி உங்களை ஏமாத்தி உங்களை அவன் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு புரியல. உண்மையிலேயே இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கு, நான் தப்பான வார்த்தை இந்த குடும்பத்தை பத்தி சொல்லிட்டேனா அதை தட்டி கேட்க ரோமன் ரெயின்ஸ் இந்த ரிங்ல வந்து நின்று இருக்கணும். இந்நேரம் நான் ரோமன் ரெயின்ஸ் கூட தான் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு பேசிட்டு இருந்திருக்கணும். பட் அவனோட அடியாள் கிட்ட நான் பேசிட்டு இருக்க கூடாது. சோ ரோமன் ரெயின்ஸ் உண்மையாலுமே உங்க குடும்பத்தை மதிக்க கிடையாது, அவங்க உங்களை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கங்கடா முட்டா பசங்களான்னு சொல்லிட்டு மைக்க தூக்கி ஜேயூஸோட நெஞ்சில வைக்கிறாரு. வச்ச உடனே ஜேயூஸோ ஸ்னாப் ஆகி சிஎம் பங்க் கூட ஒரு கைகலப்பு நடக்குது. உடனே ஜிம்மி யூசோ அவனை தள்ளி விட்டுட்டு சிஎம் பங்க் மூஞ்சில நமார்னு ஒரு குத்து. அவ்வளவுதான், சிஎம் பங்க் ரிங்குள்ள விழுந்துட்டாரு. இவங்க 2 பேருமே கோவமா ரிங்க விட்டு வெளியே போறாங்க. இந்த ஃப்ரேமோடையே அப்படியே சுபம் போட்டு மொத்த ஷோவையும் க்ளோஸ் பண்றாங்க.